ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேவிபி மொபைல் பேங்கிங் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேவிபி மொபைல் டெலிட் ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோரில் வந்து. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுடைய நிக் நேம் வந்து கொடுத்துங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த கஸ்டமர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கும். அதை வந்து எடுத்து பார்த்து என்ட்ரு பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாஸ்புக் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு கொடுத்துருப்பான். அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பருக்கு வந்து உங்களுக்கு டயல் பேடில் வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேவிபியில் எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு வந்து மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டயல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கட் ஆகிட்டு மெசேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்து வந்துடும். ஸோ கேவிபிலேருந்து ஸோ இந்த மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்து இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கால் கட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிபிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்து அதில் வந்து மெசேஜில் வந்து கொடுத்துருப்பான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து காட்ட முடியாது. ஸோ என்னோடய கஸ்டமர் ஐடி இது தான் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்து அதில் இப்போ காப்பி பண்ணிவிட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்து என்டர் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஸோ கீழே கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கேவிபி மொபைல் பேங்கிங் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வந்து யூசேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் இல்லாமல் இந்த மொபைல் பேங்கிங் மூலிமா. ஸோ உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிக்க முடியும், அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஏடிஎம் கார்டோட பின் நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டில் வித்ட்ரால் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து லிமிட் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அலாட்மெண்ட் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து இந்த கார்டு கண்ட்ரோலில் போய் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், பில் பேமெண்ட் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பான். யூபிஐ பேமெண்ட்டும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளார வரீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 டிஜிட் உங்களுடைய டெபிட் கார்டு மேலே 16 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மந்த் அண்டு இயர் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் வந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பின் நம்பர் வந்து பிடிக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா 6 டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த ஆப்பில் ஸோ நீங்கள் எப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகின் பின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பின்னை என்டர் பண்ணிங்கன்னா மட்டும் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேலன்ஸ் இது எல்லாமே வந்து இதில் வந்து வியூ ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து கேட்குறாங்க. நீங்கள் மறந்துட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பின் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த இதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் செட் பண்ண அந்த எம்பினை வந்து இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அந்த பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும் டேரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், டெபாசிட், யூபிஐ, அதுக்கப்புறம் ரீசார்ஜ் இதுமாதிரி பில் பேமெண்ட் இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு ஸோ இது எந்த கார்டு வச்சுருந்தாலும் ஸோ இந்த கார்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும், அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கார்டு மிஸ் ஆகிட்டாலும் உங்கள் ஏடிஎம் கார்டு எங்கேனாச்சும் மிஸ் ஆகிட்டா இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் உடனே வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம் கார்டு எங்கேனாச்சும் மிஸ் ஆகிட்டா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வேணாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 10 ட்ரான்சாக்ஷன் மட்டும் வந்து கொடுத்துருப்பான். லாஸ்ட்டாக 10 ட்ரான்சாக்ஷன் என்னென்ன வந்து பண்ணிங்களோ அதை வந்து கொடுத்துருப்பான். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து தெரியணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வியூ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதுமாரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளார வரும். ஸோ உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கான அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கணும், வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு மாதம் செலக்ட் பண்ணிட்டு ஸோ வியூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரான்சாக்ஷனும் வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. வேணுனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் மெயில் ஐடிக்கு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வேணுனாலும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எப்படின்னு வந்து நான் சொல்லி பேக் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து வெளியில் வந்துருங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கஸ்டம் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் குறிப்பிட்ட மாதத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து கொடுத்துரும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மெயில் ஐடி கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ப்ரொஃபைலில் போய் எடிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கீழே அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் எம்பின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த எம்பின் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாகின் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த பின்னெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பின்னெல்லாம் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு டைமே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயில் ஐடிக்கு கேவிபிலேருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சென்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 hour இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes ஸோ சம்திங் வந்து டைம் ஆகும் இந்த மெயில் வர்றதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வரலன்னா உடனே வராது. கொஞ்சம் டைம் ஆகினதுக்கப்புறம் தான் வந்து வரும். ஸோ இந்த மெயில் ஐடி நீங்கள் கேவிபிலேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்ததை நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் போட்டு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் ஐடி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஐடி வந்து எப்படி வந்து உங்களுக்கு தெரியலாம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு மொபைல் நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் விட்டிங்களா அந்த கஸ்டமர் ஐடி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு. ஸோ அந்த கஸ்டமர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுத்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ அதை வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட மெயில் ஐடி மூலிமா வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ நீங்கள் டைப்பில் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீட்டுக்கே வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம் உங்கள் அட்ரஸுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ட்ரான்ஸ்ஃபர், ஓன் அக்கௌண்ட் வித் கேவி அக்கௌண்ட் இதுமாரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதர் பேங்க்குக்கு உடனே வந்து பெனிஃபர் அதாவது பார்த்திங்கன்னா ஆட் பண்ண சொல்லுவாங்க ஒரு 24 hours முன்னாடி. அப்படி ஆட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுவே வந்துன்னா குயிக் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதர் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஐஎம்பிஎஸ், நெஃப்ட், ஆர்டிஜி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபருக்கான ஆப்ஷன். ஸோ ஐஎம்பிஎஸ் சூஸ் பண்ணிங்களா இமீடியட் மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஜி, நெஃப்ட் இதுமாதிரி வந்து சூஸ் பண்ணிங்களா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேவி டெலைட் அப்ளை என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ.